வணக்கம். ஜவைச்சர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது சிரிக்கிறதா அழுவதான்னு தெரியல, ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கு, ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு வக்கீல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழக்கறிஞராக இருக்கிறாரா ராஜா முருகன் அப்படிங்கிறவர். மதுரை ஹைகோர்ட்டு கிளையில என்ன மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் மணமகிழ் மன்றம் அப்படின்னு நடத்திட்டு இருக்கேன். அதுல மசாஜ், மற்றபடி பாலியல் சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி பாருங்க, பாலியல் தொழிலெல்லாம் கிடையாது, அதுக்கு பேர் சேவைகளாம். எப்படிலாம் வார்த்தையை மாத்துறாங்க பாருங்க. பாலியல் சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது அங்க இருக்கக்கூடிய போலீஸாருக்கு பிடிக்கவில்லை. என்னை அடிக்கடி செக்அப் பண்ணி தொந்தரவு பண்றாங்க. என் மேல ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்களே ஒரு 15 வயசு பொண்ணு அனுப்பிச்சு செக்அப் பண்ணி அவர்கள் கண்டுபிடித்ததை போன்று என் மேல ஒரு வழக்கை போட்டிருக்கிறாங்க. அதனால என்ன நான் அந்த மணமகிழ் மன்றத்துல மசாஜ் செய்வதற்கும் பாலியல் சேவைகள் செய்வதற்கு டிஸ்டர்பா இருக்கு. அதனால போலீஸ் மேல வழக்கு தொடரணும். இந்த மாதிரி கூடாசை போட்டு போலீஸாரை கட்டுப்படுத்தணும். அதே நேரத்தில் எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்டவர்கள் எனக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல். இதை ஹைகோர்ட்டு கிளையில ஐயா பி புகழேந்தி ஐயா நீதியரசர் அவர்கள் பார்த்திருக்காங்க. என்னடா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பி புகழேந்தி நீதியரசர் பாருங்க, ஒரு வழக்கறிஞர்னு சொல்றாரு, பேரு ராஜா முருகன். பாலியல் தொழிலுக்கு அனுமதி கேட்கிறாரு அப்படின்னா இது எந்த வீட்டுல இருக்கிறாரு, எந்த ஊர்ல இருக்காருன்னு தெரியலையா? இந்தியாவில் விபச்சார தொழில், பாலியல் தொழில் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா? இல்லையே. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அது அந்தந்த நேரத்துக்கு, மும்பையில, மற்றபடி கொல்கத்தா, சோன்சோ அந்த இடத்துல மட்டும் ஒரு அங்கீகாரம் ஆகலாம். மற்றபடி ஊர் முழுவதும் கிடையாது. இந்தியா முழுவதும் விபச்சாரம் தடை செய்யப்பட்டதுங்க. சில வகையில சில இடங்கள்ல மும்பை, கொல்கத்தா, சோன்சோ அவ்வளவுதான், மற்றபடி வேற எங்கேயும் கிடையாது. மற்ற இடங்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டது. பாலியல் தொழில், விபச்சார தொழில் அப்படிங்கிற பாலியல் தொழில். ரைட், ஓகே. இது தெரியாம இத்தனை வருஷமா வழக்கறிஞர், வக்கீல் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் எப்படி இருந்தாரு, என்ன படிச்சாரு அப்படிங்கிறதுல இன்னைக்கு போய் புகழேந்தி ஐயா அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க போலீஸாரை பார்த்து. இந்த நபர் என்ன கல்வி தகுதி, என்ன படிச்சாரு, பிஎல் படிச்சாரா இல்ல எம்எல் படிச்சாரா, இந்த மனுதாரனுடைய நிலைப்பாடு என்ன, இவர் என்ன படிச்சிருக்காருன்னு போட்டு ஆராய்ச்சி பண்ணுங்க, எங்களுக்கு உடனே தகவல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதையெல்லாம் விட அந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்க சமயத்துல போலீஸாரே ஒரு 10வது படிக்கிற ஒரு பொண்ணை அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசு, என்ன பொசிஷன் அப்படிங்கிறது இவங்களே அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. போலீஸாரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. வயது மூத்த பெண்ணாக இருந்தால் அது வேறு விதமாக போயிடும். அந்த பொண்ணு வெளியே பொய் சொல்லுவோம், உண்மை சொல்ல மாட்டாங்க. போலீஸார் டெக்னிக்காக தான் அமைச்சிருக்கிறாங்க. சின்ன பொண்ணு, 15 வயசு பொண்ணு அப்படிங்கும் போது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவா, போலீஸ் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல. அதை என்ன பண்ணியிருக்காரு இந்த வக்கீல் ராஜா முருகன் பயன்படுத்தியிருக்கிறார். பயன்படுத்தி அந்த பொண்ணை, 15 வயசு பொண்ணை வச்சு சில தொழில் நடத்தியிருக்கிறார், சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார். இது போலீஸுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. உடனே அது மேலே வழக்கு தொடுத்திருக்காங்க. 15 வயசு பெண்ணை போலீஸார் அமைச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா வக்கீலுங்கிற பேர்ல இருக்கக்கூடிய சமயத்துல ஏதோ ஒரு திசை திருப்புவார்கள். அப்படி போலீஸ் உஷாராயே சின்ன வயசு பொண்ணு அமைச்சிருக்கிறாங்க. ஆமா, அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தவறு என்பது சட்டத்தின் பிடி. இருந்தாலுமே அதையும் பயன்படுத்தி இந்த ராஜா முகமது வழக்கறிஞர் என்ன பண்ணியிருக்கிறார், பயன்படுத்தியிருக்கிறார். பயன்படுத்தி அதன் அடிப்படையில போலீஸ் கோர்ட்ல போலீஸ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 15 வயசு பொண்ணை பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறாச்சு. அதே மிகப்பெரிய போக்சோ சட்டத்துல கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல். அதை மீறி என்ன பண்றாரு அந்த ராஜா மோடி, இந்த மாதிரி பாலியல் தொழிலுக்கு எனக்கு அனுமதி வழங்கணும்னு போட்டு கேட்டிருக்காரு. நகைச்சுவையான விஷயம் என்பதை விட
அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஆமா, புகழேந்தி ஐயா வந்து ரொம்ப நீதி அரசு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. என்னடா அது வந்து இது சம்பந்தமா 10,000 ரூபாய் ஃபைனை போட்டு அந்த நபர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கார், ஏது பண்ணியிருக்கார், உண்மையிலே வந்து இந்த மனுதாரர் வந்து பார் கவுன்சில்ல வந்து பதிவு பண்ற நபரா, இவருடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு கீழமை கோர்ட்டில் கட்டாயமா வந்து அதை பதிவு செய்யணும், சமூக நலத்துறையிடம் ஒப்படைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த நபருக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஃபைன் போட்டு நின்று விடக்கூடாது. இதெல்லாம் வந்து தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? கீழமை நீதிமன்றம் இவ்வழக்கை டக்குன்னு சீக்கிரம் ஒரு 5 மாசத்துல முடிவு பண்ணணும் அப்படின்னு அதையும் உத்தரவு போட்டிருக்காங்க. இல்ல, உத்தரவு போட்டது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட போலீஸாரே அமைச்சிருக்கிறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வழக்கு மேல கட்டாயமா போக்சோ சட்டம் கட்டாயமா வந்து வந்திருக்கணும். அதையெல்லாம் விட பாலியல் தொழில் சம்பந்தப்பட்டவை நேரம் அவர் பேர் சட்டம் பாஞ்சிருக்கணும். ஏன் அந்த அளவுக்கு சாதாரணமா விட்டு வைத்தார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. அதையெல்லாம் வர போலீஸார் வந்து அனுப்பிச்சாங்க. ஒரு பெரிய ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண்ணை, மற்றபடி வந்து ஒரு 30-35 அதை அனுப்பாம சின்ன குழந்தை பருவம் அனுப்பக்கூடிய சமயத்தில் அது எந்த அளவுக்கு சட்டப்பூர்வமா விரோதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இதுல 2 விதமான ஒரு கருத்து இருக்கு. போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில், வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட வகையில். ஆனா ஒண்ணு ஓப்பனாவே கேட்கிறாரு, பாலியல் தொழிலுக்கு எனக்கு அனுமதி வழங்கணும், போலீஸார் என்னை டிஸ்டர்ப் பண்றாங்க, பாலியல் சேவை நான் வழங்க வேண்டும், மணமகிழ் மன்றம் என்ற பெயர்ல மசாஜ் பண்ணணும், எனக்கு உத்தரவிடுங்க, எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்னா உண்மையிலே இவர் வந்து இந்தியாவில் இருக்கிறாரா வேற எங்கே இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகமே வருதேன். இதெல்லாம் வந்து ஒரு துணிச்சலான ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலா, வேண்டுமென்று செய்கிறார்களா, தெரிந்து செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இத்தனைக்கு வந்து ஒரு சாதாரண அப்ப சுப்ப குப்பனாதா கூட பரவாயில்லைங்க, ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு இருக்கானே அப்படி. அதனால வந்து அவருடைய பார் கவுன்சில்ல பதிவு பண்ணியிருக்காரா, எந்த அளவுக்கு அவருடைய கல்வி தகுதி என்ன, அதுல ஆராய்ச்சி பண்ணி சப்மிட் பண்ணி போட்டு நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை படித்தவர் அப்படிங்கிற சந்தேகம் நீ வந்தாச்சு இல்லையா? உண்மையில இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அனியா, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உண்மையில திரும்பவும் சொல்லக்கூடிய சமயத்தை தெரிந்து இந்த வழக்கா தெரியாமல் போட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிலைப்பாடு வருது. இதெல்லாம் வந்து உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு வழக்கறிஞர் இந்த அளவுக்கு வழக்க போட்டு வந்து ஒரு தன்னை திருப்பி பார்க்க வைத்திருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே கேவலமான ஒரு விஷயம். உண்மையிலே வந்து அடிப்படை அறிவே இல்லாம அளவுக்கு இந்த ஒரு வழக்கறிஞர் என்ற பெயர்ல வந்து ஒரு நபர் நடந்திருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? வாய்ப்பே கிடையாதுங்க. இவரெல்லாம் வந்து கட்டாயம் இன்னும் சட்டப்படி தண்டிக்காமல் இருப்பதே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.